ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ளாட் எண்டட் ஸ்டெம் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடணும்னு எனக்கு தெரியும். பட் பீட்ஸ் வச்சுலாம் என்னால் போட முடியல, ஹாஃப் பீட்ஸ் வச்சு என்னால் போட முடியல அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ ஃப்ளாட்டை வச்சு ஒரு ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடணுன்றதை பற்றி நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, நான் உங்களுக்கு ஒரு சின்ன லைன் மட்டும் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக என்னால் சொல்ல முடியும் என்ன பண்ணணும் அப்படின்றது. ஸோ இப்போ பார்த்தோன்னா ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ இந்த லைனில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இது பார்த்தோன்னா நம்ம லாஸ்ட் டைம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நார்மலாக எப்படி ஒரு எம்போஸ்டு லுக்கு கொண்டு வரணுன்றதை பற்றி தான் இந்த வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம ப்ளவுஸில் வைப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த கிளாத்தை விட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மேலே தான் இருக்கும். ஏன்னா இது எம்போஸ்டு லேயர் ஸ்டிச். ஸோ இதில் பார்த்தோன்னா பீட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது ஸ்டெம் ஸ்டிச்சு, ஆனால் ஃப்ளாட் எண்டடாக எப்படி பண்ண போகிறோன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம். ஸோ நான் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நான் இப்போது ஒரு லேயர் எடுத்துட்டேன், ஒரு லூப் எடுத்துகிட்டு திரும்பி இன்னொரு லூப் எடுத்து அதில் நெக்ஸ்ட்டாக கொண்டு போகலான் இருக்கேன். ஏன்னா அப்படி இருந்துச்சுன்னா தான் லாக் ஆகும். நார்மலாக அப்படியே எடுத்து நம்ம போட்டோன்னா அது வேஸ்ட் ஆகிடும். ஸோ இதில் நம்ம இப்போ பீட்ஸ் லோட் பண்ண போகிறோம். ஸோ லோடிங்கும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது எனக்கு அவ்வளோவா போட தெரியல, லோடிங்லாம் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் அதுவும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எப்படி ஈஸியாக லோட் பண்ணலான்றது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், நான் இது லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போது நெசசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பீட்ஸ். ஓகேவா? நான் போடுறேன். அது எப்படி போடுறேன்னு பாருங்கள். க்ராஸாக போடுறேன், ஸ்ட்ரெயிட்டாக போடலை நான். ஓகேவா? ஸோ இப்போ அது போட்டுட்டு வெளியில் எடுத்துடுறேன். அது பக்கத்துக்காக வச்சு இன்னும் ஒரு சின்ன செயின் ஸ்டிச் நான் போடுறேன். அது ஏன் போடுறேன்னா, நான் ரிட்டன் பேக் இங்கே கொண்டு போகணும், அதனால நான் போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போது இது இன்பிட்வீனில் வச்சு மிடிலுக்காக நான் ஒன்று போடுறேன். ஏன் அப்படி போடுறோன்னா, ரிவர்ஸ் இப்போ நம்ம இதை கொண்டு வர போகிறோம், அதனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இருங்க, நான் உங்களுக்கு 4 தான் லோட் பண்ணணும், அது நான் லோட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ திரும்பி நம்ம ஒரு குட்டி செயின் இங்கே போடுவோம். ஸோ அது போட மிஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அது போட்டால் தான் கொஞ்சம் அழகாக இருக்கும், இல்லைனா நல்லா இருக்காது. ஸோ திரும்பி இங்கே வச்சு ஹாஃபில் அடுத்த ஒரு லூப் எடுக்கணும். நம்ம ஏன் ஸ்ட்ரெயிட்டாக ஃபுல்லாக எடுத்துகிட்டு போக மாட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அது ரொம்ப பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்காது, டிசைன்ஸ் லுக்கு கொடுக்காது. ஸோ இது மாதிரி க்ராஸாக எடுத்துகிட்டு போகிறோன்னா ஹாஃபில் தான் வரணும், அப்படின்னுச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு சப்போஸ் பேசிக்காக செயின் ஸ்டிச் எங்களுக்கு அந்த பேட்டர்ன் வரல, அது எப்படி போடணும் அப்படிலாம் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா வீடியோ அதுவுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் சேனலில் போடுற வீடியோஸு. நான் என்ன கற்றுக்கிட்டேனோ நான் அதுதான் உங்களுக்கு போட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ எல்லாமே ரொம்ப பெரிய லெவல்லாம் இருக்காது, எல்லாமே ரொம்ப சின்னதாக பிகினர்ஸ்க்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதுதான் நான் போட்டுட்ருக்கேன் டெய்லியுமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் எல்லா வீடியோஸுமே.
ஸோ இப்போ பாருங்கள், இதுக்கு பக்கத்தில் நான் ஒன்று ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன்ல, அது பார்த்தீங்கன்னா எம்போஸ்டு, இது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாட் எண்டு. ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு கீழே வந்து வேறு ஒன்று வச்சு நான் அது மேலே எம்போஸ்டு பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கிளாத்லேயே வச்சு எம்போஸ்டு செஞ்சு கொண்டு வரேன். இது கொஞ்சம் டைம் ஆகும், இருந்தாலும் வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் லுக்கு. ஸோ அதனால தான் நிறைய பேர் இது வந்து விரும்புவாங்க போடுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா லாஸ்ட்டு, ஓகேவா? ஸோ இதோட முடிச்சிடலாம் இதை நம்ம. ஓகேவா? ஸோ நான் வந்து இப்போ முடிச்சிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும், ஜீப்ரா கிராசிங் மாதிரியா இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே ஒரு மாதிரி ஜிக்ஸாக்காக இருக்கும். இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, ஒன்று மேலே கீழே, மேலே கீழே, அது மாதிரி தான் இருக்கும் பார்த்துட்டோமே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் வீடியோக்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு போட்டுகிட்டே தான் இருப்பேன். ஸோ எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகேவா? நான் இந்த நீடில் வேணால் உங்கள் பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நீடலோடைய மேல் சைஸ் ஹைட்டுக்கு இருக்குது கரெக்டாக ஈக்குவல். பார்த்தீங்கன்னா இதே இது பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. இதுக்கு மேலேக்கே இங்கே பாருங்கள், இது மேலே இருக்குது, இது வந்து உள்கா இருக்குது. ஸோ இது ஸ்ட்ரெயிட்டாக கிளாத்தில் போடுறது, இது வந்து நம்ம இது யூஸ் பண்ணி போட்டது, வேறு ஒன்று யூஸ் பண்ணி போட்டது. ஸோ அது வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தெரிஞ்சுக்கோங்க பார்த்து. ஸோ அவ்வளோதாங்க, இன்றைக்கான வீடியோஸ் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.